அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சாத்தான்குளம் கொலை வழக்கில் 9 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய வழக்கு தொடர்பாக விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 9 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதனுடைய விசாரணை தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கு விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மதுரை சாத்தான்குளம் விவகாரம் தொடர்பாக 9 பேருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை வழக்கு தொடர்பாக விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கு விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். 9 பேருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை வழக்கு தொடர்பாக விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகனான வணிகர்களாக இருந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவரும் விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றமானது ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை வழங்கி உத்தரவிட்டது. இந்த தண்டனை உறுதி செய்ய கோரி சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களும் மதுரை மத்திய சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜராகினர். அப்போது ஒவ்வொரு இடமும் மேல்முறையீடு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் தாமே இந்த வழக்கில் ஆஜராகி வாதிடுவதாக தெரிவித்தார். பிறகு குற்றவாளிகள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தயாராக உள்ளன, ஆகவே வழக்கறிஞர்களை நியமித்து வக்காலத்து தாக்கல் செய்த பின்னர் அதற்கான ஆவணங்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தாமே வழக்கில் ஆஜராவதாக தெரிவித்துள்ளதால் நீதிமன்ற பதிவுத்துறை தரப்பில் ஆவணங்களை மத்திய சிறைக்கு கொண்டு சென்று வழங்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். மேலும் தொடர்ந்து இந்த வழக்கு தமிழகமே உற்று நோக்கும் வழக்கு. 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஜூன் 4ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அன்றைய தினம் குறிப்பிட்ட நாள் நிர்ணயம் செய்யப்பட்டு தினசரி அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். ஸ்ரீதர் தரப்பில் வழக்கின் வாதங்களுக்காக தயார் செய்த 15 நாள் சாதாரண விடுப்பு வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்யுங்கள், அவ்வழக்கு விசாரணை வந்த பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் எனவும் சட்டத்தை செய்வது உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் சிறையில் உள்ளன, அந்த வசதிகள் உங்களுக்கு வழங்க அறிவுறுத்தப்படும் என தெரிவித்து வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். சண்முகதேவ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.